பல கேள்விகளோட தான் நம்ம தேர்தலுக்கு வாக்குன்னு வந்து நின்னா நம்ம ஒவ்வொருத்தங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா அதை தாண்டி இன்னைக்கு பல முறை தேர்தல் வந்துருச்சு, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. பல தேர்தல்கள் தாண்டி பாராளுமன்ற தேர்தல், இந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு இடைத்தேர்தலும் சேர்த்து அறிவிச்சிருக்காங்க. இடைத்தேர்தல் வந்ததும் பலருக்கும் கொண்டாட்டம். எப்படியோ நமக்கு ஒரு விடிவு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான சில முகங்கள் தெரியுறீங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுதாங்க, ஒரு கூட்டணி கட்சிக்காக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட மக்கள் அதிகமா வாக்கு செலுத்தி இருக்கீங்க போன சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல். ஆனா இவங்களுக்கு ஓட்டு போட்டு இவங்க வந்து மக்கள் பணி செஞ்சாங்களா இல்ல மலைய வெட்டி கடத்தினாங்களா? போன சட்டமன்ற தேர்தலில் நீங்க இதே காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டு அதிக அளவு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சீங்க. ஐயா ஸ்டாலின் சொன்னாரு, 10 வருஷம் நாங்க ஆட்சிக்கு வரல, இனி ஆட்சிக்கு வந்துட்டோம்னா தமிழ்நாட்டுக்கு விடியல் தான் அப்படின்னாரு. பாட்டெல்லாம் போட்டாங்க. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, அதுதான் மக்களோட முடிவு. இது எப்படி இருக்குன்னா, ஸ்டாலின் வந்துட்டாரு, விடியல் தரல அல்வா தந்துட்டாரு, மக்கள் முடிவு என்ன? இன்னைக்கும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறது எங்க ஆண் மக்கள் பண்ணையில பெண்கள். அதுதான் வளர்ச்சி, விடியல் ஆட்சி. கனிமொழி சொல்லிச்ச தேர்தல் நேரத்துல இளம் விதவைகள் அதிகமாக உள்ள மாநிலம் தமிழகம். நாங்க ஜெயிச்சு வந்துட்டோம்னா முதல் கையெழுத்து யாரு? எங்க அண்ணர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், மதிப்பிற்குரிய முதல்வரை எல்லாரும் மரியாதை கொடுத்து பேச சொன்னதுனால இந்த மரியாதையை கொடுக்கிறோம். முதல் கையெழுத்து மது விலக்குக்கு போடுவாரு. இளம் விதவைகள் என்ற நிலையே வராது, நாங்க மதுக்கடையை மொத்தமா ஒழிச்சிருவோம், தகர்த்திருவோம். இப்ப மதுக்கடையை பத்தி பேசும்போது அண்ணன்லாம் எட்டி பாக்குறாங்க, ஐயா மதுக்கடையை மூடிட்டா நாங்க என்னமா பண்ணுவோம் அப்படின்னு. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், முன்னாடி உள்ள காலத்துல கூலி வேலைக்கு போயிட்டு கொத்த வேலைக்கு போயிட்டு உடம்பு வலி தீர்றதுக்காக எங்க அப்பாக்கள் குடிப்பாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு? இந்த ஆட்சியாளர்களோட ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் படிக்கக்கூடிய பள்ளி மாணவர் நாம தான் கஷ்டப்படுறோமே, நம்ம பிள்ளைகளாவது படிச்சு நல்லா ஒரு வேலைக்கு போட்டோன்னு கடனையும் வட்டிக்கும் வாங்கி நீங்க படிக்க வைக்கக்கூடிய உங்க பிள்ளைங்க, ஸ்கூல் படிக்கிற பையன், பள்ளிக்கூடம் படிக்கிற பையன், கல்லூரி படிக்கக்கூடிய பையன் மது போதைக்கு அடிமையாகி ரோட்ல விழுந்து கிடக்கும். படிச்சு முடிச்சு வேலைக்கு போவான்னா சாராய கடலை போய் கிடக்கும். ஆண்கள் மட்டுமாங்க, இளைஞர்கள் மட்டுமா? இந்த ஸ்டாலின் விடியல் ஆட்சி வந்த பிறகு பெண்களும் மது பழக்கத்துக்கு அடிமையாகிறது தான் இன்னைக்கு உள்ள காலம். நியூஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அடிக்கடி வருது. இப்போதான் பள்ளி மாணவிகள் பள்ளி வளாகத்தில் குத்தாட்டம் குடிச்சிட்டு, பேருந்துகள்ல பொம்பளை பிள்ளைங்க பள்ளி சீருடையில, கல்லூரி சீருடையில, யூனிஃபார்ம்லயே மதுபான பாட்டில வச்சு குடிச்சிட்டு தெரியறாங்க. இதுக்குதான் இந்த விடியல் ஆட்சி 10 வருஷம் பண்ணி கிடந்தவனுக்கு நம்ம ஓட்டு போட்டு அதிக வாக்கு வித்தியாசத்துல ஸ்டாலின் ஐயாவை நீங்க முதல்வர் ஆக்குனீங்களா? ஒன்னே ஒண்ணுதான் யோசிக்கணும், படிப்புல முதலிடம் எடுத்தவனுக்கு பாராட்டு சான்றிதழ் கொடுத்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். விளையாட்டு போட்டியில முதலிடம் வந்தவனுக்கு தங்க பதக்கம் கொடுத்திருப்போம், கப்பு வழங்கி இருப்பாங்க, மெடல் கொடுத்திருப்போம். இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையா தரமான ஒரு சம்பவம் பண்ணாரு ஐயா ஸ்டாலின், ஸ்டாலின் முதல்வர். எது? விடியல் தரேன். சாராயம் விற்பதுல அதிகமா அதுக்கு வருமானத்தை ஈட்டி தந்தீங்கன்னு 4 மாவட்டத்திற்கு பாராட்டு சான்றிதழ் கொடுத்தவர் தான் உங்க ஸ்டாலின் ஐயா முதல்வர். நீங்க ஓட்டு போட்டு திமுகவை கொண்டு வந்த மேடையில உட்கார வச்சீங்க. அவர் உங்க பையனையும் குடிக்க வச்சாரு, உங்க வீட்டு பெண்களையும் குடிக்க வச்சாரு. மதுரையில பெண்களுக்கு ஏசி வசதியோட பாரு. இப்படி பண்ணவருக்கு தான் மறுபடியும் உங்க ஓட்டா. உங்க பெண் பிள்ளைகளையும் இங்கேயும் மறுபடியும் குடிக்க அடிமையாக்கணும்னா அவங்கள தேர்ந்தெடுங்க. போதை பொருள் யோசிங்க. இன்னைக்கு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல நாகர்கோவில் டவுன் இந்த இடங்களை பாருங்க, முக்கியமான சிட்டில சின்ன சின்ன பசங்க படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போவானுங்கன்னா 6 மணிக்கு மேல இருக்கிற கண்டுகோந்துல போதை பொட்டலத்தோட சுத்திக்கிட்டு இருக்க போதை பொருளோட
இதை தடுக்க இந்த ஆட்சியாளர்களால முடிஞ்சாங்க. மொத்த சப்ளைக்கு கான்ட்ராக்ட் திமுக ஆட்சி. இவங்களால அதை சொல்ல முடியுமா? ஒன்னே ஒண்ணுதாங்க, மது விலக்கு. அக்கா கனிமொழி அக்கா சொன்னது நியாயம். விடியல் ஆட்சி வந்ததும் முதல் கையெழுத்து போடுவீங்க, நீங்க போடல. இளம் விதவைகள் அதிகமா இருக்காங்க, உண்மைதான். நீங்க அதுக்கு மது விலக்கெல்லாம் கொண்டு வரணும்னு இல்லை. ஏங்க தமிழ்நாட்டிலேயே மது ஆலைகள், சாராயம் உற்பத்தி செய்யக்கூடிய மது ஆலைகள் இருக்கிறது ரெண்டே ரெண்டு கட்சி. ஒண்ணு திமுக, இன்னொன்னு அதிமுக. இந்த ரெண்டு திருட்டு கட்சி கிட்டதான் சாராய ஆலைகளே இருக்கு. அங்கிருந்துதான் டோட்டல் சப்ளை. நம்ம பெண்களையும் அடிமையாக்கி குடிக்க அடிமையாக்கின இதே கட்சி ஆட்சியாளர்கள் தான் சாராயத்தையே எல்லாத்துக்கும் விநியோகம் பண்றாங்க. ஒன்னே ஒண்ணுதானே, எங்க மக்கள் மேல அக்கறை இருக்கு, இளம் பெண்கள் மேல அக்கறை இருக்கு. பெண்கள் விதவையாக கூடாது, குடிப்பழக்கத்துக்கு எங்க பெண்கள் அடிமையாக கூடாது, ஆண்கள் அடிமையாக கூடாதுன்னா இவங்களுக்கு சொந்தமான மது ஆலையை இழுத்து 3 நாளே போடுங்க. நாட்டின் வருமானம் எல்லாம் கிடையாது. இதை மூடுனா இவங்க குடும்ப கஜானா நிரம்பாது, இவங்க குடும்பம் நல்லா கட்ட முடியாது. அதனால வச்சு ஊத்தி கொடுத்து நம்மள போதையிலேயே வச்சிருப்பான். நீங்க உடம்பாளுக்கு குடிக்கிறது போக உங்க பெண் குழந்தைகளும் உங்க வீட்டு பெண்களும் குடிக்கிறதுக்கு வழிவகுத்ததுதான் இந்த திமுக விடியல் ஆட்சி. இவங்களே மறுபடியும் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? பாராளுமன்ற தேர்தலுக்கு இந்தி கூட்டணின்னு ஒரு துப்பு, இவங்க ஒரு கேங்கா சுற்றுறாங்க. நம்ம மக்கள் நல்லா யோசிக்கணும். அரசியல் என்ன விட உங்களுக்கு அதிகமா தெரியும். நான் வந்து சின்ன பிள்ளைங்க, என்னை விட பல ஆட்சியாளர்களை பார்த்துருப்பீங்க, பல அரசியல் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்குலாம் எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கலாம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், இந்திய கூட்டணி கட்சிக்குள்ளதான் கம்யூனிஸ்ட் கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி, திமுக கூட்டணி தமிழகத்துல தேர்தல வேட்பாளர்களை நிறுத்தி இருக்காங்க, கூட்டணி கட்சி. ஆனா இந்தியா ஒட்டுமொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா கேரளால பாருங்க, பக்கத்து மாநிலம், கம்யூனிஸ்ட் முதல்வர் அவரு சொல்றாரு தேர்தலுக்கு காங்கிரஸோட கூட்டணி கிடையாது. கேரளால இங்க இந்திய கூட்டணி கட்சி பாராளுமன்ற தேர்தலுக்கு கேரளால சொல்றாங்க காங்கிரஸோட கூட்டணி கிடையாது. மம்தா பானர்ஜி அம்மா சொல்றாங்க இதே இந்திய கூட்டணிக்கு எங்களுக்கும் காங்கிரஸுக்கும் கூட்டணி கிடையாது. ஆனா இங்க மட்டும் தமிழகத்துல மட்டும் தேர்தல் வந்துட்டா இந்திய கூட்டணி கட்சி. ஒரு பாராளுமன்ற தேர்தல் வருது, பிரதமர் வேட்பாளரே இவர் தான் அப்படின்னு சொல்ல துப்பில்லாத இந்த இந்திய கூட்டணிக்கு தான் நம்ம நம்மளுடைய வாக்கு செலுத்த போறோம்னா, பிரதமர் வேட்பாளரை இன்னும் முடிவாகல. ராகுல் ஐயாவா, மம்தா பானர்ஜி இருவரையே கிடையாது. இவருதான் பிரதமர் என்றே சொல்ல முடியாத இந்திய கூட்டணி. எல்லா மாநிலத்திலையும் சட்டமன்ற தேர்தல் எல்லாம் வரும்போது கூட்டணி கிடையாது, கணிச்சு நிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் கூட்டணி. அப்ப இவர்களுடைய நிலைப்பாடு என்ன? அதிகமா எல்லாரும் வாக்குறுதியில சொல்றாங்கல்ல, சட்டமன்ற தேர்தல் வந்துட்டா நெய்யாறு இடதுகரை சாணம் தண்ணி வரல, நாங்க தண்ணியை கொண்டு வருவோம், தண்ணியை கொண்டு வருவோம். நெய்யாறு இடதுகரை சாணம் தண்ணி வரணும், கர்நாடகா காவிரி தண்ணி வரணும், தீர்ப்பு வந்து தண்ணி வரல. இந்த 2 மாநிலத்தையும் வரலாம் இதே இந்திய கூட்டணி கட்சி தானே இருக்கு ஆட்சி. முதல்வர் கேரளால கம்யூனிஸ்ட் தானே, அவர்கள் தானே இப்ப கூட்டணியில இருக்காங்க. இங்க திமுக ஸ்டாலின் தானே இருக்குது. இவங்க 2 பேரும் நினைச்சா நெய்யாறு இடதுகரைக்கான தண்ணி கொண்டு வர முடியாதா? நம்ம யோசிச்சிருக்கோமா? கிடையாது. இவர்கள் நினைச்சிருந்தா என்னைக்கோ தண்ணியை கொண்டு வர முடியும், ஏன்னா கூட்டணி கட்சி. ஆனா கொண்டு வர முடியலன்னா அப்ப இவங்க வந்து எதற்காக கூட்டணி பேரம் பேசி காசு வாங்கி பெட்டி கை மாறி வேட்பாளரை நிறுத்தி நம்மளுடைய ஓட்டை வாங்கி கொள்ளையடிக்கிறதுக்கு நம்மளே வழி செய்யும். அதுதான் நம்ம ஓட்டு போடுறோம். பிரதமர் வேட்பாளர் தெரியாது, எல்லா மாநிலத்திலையும் தனிச்சு, தமிழ்நாட்டுல மட்டும் கூட்டணி. மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு குரூடா, அந்த உருட்டு பெரிய உருட்டா வந்து விடியலும் வரல. என் மக்கள் போதைக்கு அடிமையாகிறது. இது எல்லாம் தாண்டி மறுபடியும் நம்ம ஓட்டு போடுறோம் யாருக்கு? ஆனா விஜய் வசந்துக்கு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அவருடைய தந்தை இருக்காரு. தந்தையினுடைய மறைவுக்கு பிறகு அண்ணன் விஜய் வசந்த் 2021 சட்டமன்ற தேர்தல் நடக்கும் போது சேர்த்து இவங்களுக்கும் தேர்தல் வருது, ஜெயிச்சு வர்றாரு. 2.5-3 வருஷம் ஆகுது. வந்து இந்த 3 வருடத்துல கன்னியாகுமரி மண்ணுக்கு செய்த சாதனை என்ன? மக்கள் பணி என்ன?
இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன நல்லது? ஆனா விஜய் இந்த கூட்டணி கட்சியில வந்து என்ன செஞ்சாங்க? எந்த ஒரு நலத்திட்டத்தை மக்களுக்காக கொண்டு வந்தாங்க? கைவிட்டு என்னை சொல்ல முடியுமா உங்களால? சொல்றவங்க நீங்க இருந்தீங்கன்னா தயவு பண்ணி வாங்க, மைக்க தர நீங்களே சொல்லுங்க. எங்க விஜய் சொன்னாங்க, இது சொன்னார், அது சொன்னார், நீங்களே சொல்லுங்க. நாங்க ஏற்றுக்கோம். அவருக்கு வந்து கிளப்ல டான்ஸ் ஆட டைம் இருக்கு, கல்லூரியில போய் ஆட்டம் போட டைம் இருக்கு, நற்பணி மன்றங்களுக்கு நன்கொடை கொடுத்து இளைஞர்களை கைவசப்படுத்த டைம் இருக்கு. மக்கள் பணி என்ன செஞ்சாரு? ஆனா இதுக்கு முன்னாடி வேட்பாளராக இருந்து ஜெயிச்சு வந்த ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்த பிறகுதான் இந்த குளித்துறை பாலம், குளித்துறையில் இருக்கக்கூடிய மேம்பாலம், பார்வதிபுரத்தில் இருக்கக்கூடிய மேம்பாலம், சுசீந்திரம் பாலம், நரிக்குளம் பாலம், ஆசாரிப்பள்ளம் மெடிக்கல் காலேஜ், இத்தனைக்கும் என்ன மருத்துவ வசதிக்கு அதிகமா நம்ம தேடி போற மருத்துவம் வந்து ஆசாரிப்பள்ளம் மெடிக்கல் காலேஜுக்கு போவோம். அந்த ஆசாரிப்பள்ளம் மெடிக்கல் காலேஜை கொண்டு வந்ததே ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய ஆட்சி நிலையில அவர் கொண்டு வந்தார். இதே மாதிரி எங்க அண்ணன் விசேஷத்தை ஏன் கொண்டு வந்தார், அதை கொண்டு வந்தாருன்னு உங்களால சொல்ல முடியுங்களா? மறுபடியும் எதுக்கு அவங்களுக்கு ஓட்டு? ஏன்னு கேட்டா இந்த காங்கிரஸ் கை சின்னத்துக்கோ திமுக கூட்டணிக்கோ கம்யூனிஸ்ட் கூட்டணிக்கோ ஓட்டு போடலைன்னா பிஜேபி RSS ஊடுருவிடும். எது இவங்க வாக்குறுதி? பொய்யான வாக்குறுதி. RSS ஊடுருவிடும், பிஜேபி ஊடுருவிடும். என்ன ஊடுருவிடுங்க? ஏங்க இந்த பண்ணுங்க, அத்தனை பேரும் அண்ணன் தம்பியா அக்கா தங்கச்சியா ஒண்ணுமண்ணா பழகிட்டு இருக்கோம். இங்க வந்து RSS ஊடுருவிடுமா? இந்த 10 வருஷம் மோடி ஆட்சியில எத்தனை கிறிஸ்தவர், எத்தனை சிறுபான்மை மக்கள், எத்தனை இஸ்லாமியர்கள் ஊரை விட்டு போயிட்டாங்க? எத்தனை பேர் துரத்தி அடிக்கப்பட்டாங்க? சொல்லுங்க பாப்போம். இந்த குமரி மண்டல எத்தனை கலவரம் நடந்துச்சு சொல்ல முடியுமா உங்களால? இவர்களுடைய பொய்யான வாக்குறுதியை நம்பி நமக்குள்ளே சண்டை போடுது. இதான் இந்த மண்ணில் விளக்கு வச்சிருக்கோம். இத்தனை பேரை பார்த்துட்டு இருக்கீங்க. இதை கேட்கக்கூடியவங்களுக்கு ஒரு சுயமான கேள்விங்க. இத்தனை கடைகள் வச்சிருக்கீங்க, உங்க கடைக்கு நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுறவங்க வராதீங்க, நான் பொருள் தர மாட்டேன்னு சொல்லிடுவீங்களா? உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க, ஏங்க நீங்க பிஜேபி ஓட்டு போடுறீங்க, எங்க கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிடுவீங்களா? கிடையாது. எல்லாரும் அப்ப அக்கா தங்கச்சி, மாமா மச்சான், மைனி, அக்கா தங்கச்சி ஒன்னா இருப்போம். ஒரு கிறிஸ்துமஸ் பெருநாள் வந்தாலோ, இஸ்லாமிய பெருநாள் வந்தாலோ, ஒரு இந்து பண்டிகை வந்தாலோ கொழுக்கட்டை வச்சு பிரியாணி வச்சு பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுப்போம். நான் 2 தம்பிங்க இருக்கிறீங்க, உங்க நண்பர்கள் இந்துக்கள் இருக்காங்களாமா? இந்துக்கள் இருக்காங்களா? இல்லையா? எல்லாருமே இருக்கும். எல்லா மதத்தில் உள்ளவனும் கூட போது நண்பன். மச்சான் சரக்கடிக்க போகணும்னா நண்பன், டிகரை பார்க்க போகணும்னா நண்பன், எந்த இடத்துக்கு ஒரு பிரச்சனையா வந்திருப்பான், உயிரை கொடுப்பான். பொருள் வாங்க வரணும்னா அப்பா வாங்க அம்மா வாங்க. ஆனா ஒரு தேர்தல் அப்பெல்லாம் நல்லவன், ரொம்ப நல்லவன். ஆனா ஒரு தேர்தல் வரும்போது ஒரு முட்டையை குத்தி விடுவான், தங்கி இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. ஏங்க உங்க கூட இருக்கிறவங்க நல்லவங்கன்னா எங்க இருந்தாலுமே நல்லவங்க. உங்களுடைய ஓட்டுக்காக நம்மளை வந்து ஜாதியா மதமா இனமா பிரிச்சு ஒரு அரசியலை பண்ணி வச்சிருக்கிறது இந்த ஆட்சியாளர், இந்த அரசியல்வாதி. இந்திய கூட்டணி கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாவலர். அப்ப கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாவலருக்கு ஒரு கட்சி சொல்லுது, அப்ப இஸ்லாமியர்களும் இந்துக்களும் எப்படி ஓடிடுமா? இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலர் சொன்னா மற்ற 2 மதமும் ஓடிடுமா? கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்புனா மற்ற 2 மதத்துக்கு ஓடி போயிடுமா? இந்துக்கள் மற்ற எல்லாரும் ஓடிடுமா? ஐயா மோடி ஐயா கொண்டு வந்த திட்டங்கள் இந்துக்கள் மட்டும்தான் பயன்படுறாங்களா? முத்ரா கடன் திட்டம் இந்துக்களுக்கு மட்டுமா? மற்றவங்க வாங்கல, சிறுபான்மை மக்கள் வாங்கல. ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழே இலவச குடிநீர் கொண்டு வந்து கொடுத்தாரு. அது என்ன இந்துக்கள் மட்டும்தான் பெற்றாங்களா? பலன் சிறுபான்மை மக்கள் வாங்கலையா? விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கடன் இந்துக்கள் மட்டும் வாங்கினாங்களா? சிறுபான்மை மக்கள் வாங்கலீங்களா? 3 முறையா 2000 வச்சு எத்தனை பேர் அக்கௌண்ட்ல வந்திருக்கு? வீடு இல்லாதவர்களுக்கு பிரதமர் ஐயாவுடைய திட்டத்தின் கீழே இலவச வீடு பெற்றுட்டாங்க. இதை மறக்க முடியுமா? மதம் பார்த்து கொடுத்தாரா, ஜாதி பார்த்து கொடுத்தாரா? ஒட்டுமொத்த மக்களுக்குமான திட்டத்தை தானே அவர் கொண்டு வந்திருக்காரு. இவரை வந்து ஒரு மதத்தின் கீழே அடக்க பார்ப்பாங்க. கொஞ்சம் யோசிங்க, உக்ரைன்ல போர் நடக்குது,
இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி உக்ரைன்ல போர் நடக்குது. அவர்களுக்கு உதவி செஞ்சது இந்திய கவர்மெண்ட். இந்திய கவர்மெண்ட் தான் உதவி செஞ்சுச்சு. இதுக்கு முன்னாடி அதற்கு பிறகு இஸ்ரேல் பிரச்சனை. அங்க இருக்கிற கவர்மெண்ட் சொல்லுது இந்தியா தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பிரதமர் ஐயாவினுடைய ஆட்சி துணிவோட இருக்கிறதுனாலதான் அத்தனை நாடுகளும் நிகழ்ந்தாங்க. முன்னாடி இந்தியானாலே இகழ்ந்த ஒரு காலம் போய் இந்திய பிரதமருக்கு அவ்வளவு மரியாதை இருப்பாங்க. இன்னைக்கு அத்தனை கண்ட்ரிக்கும் கொடுத்துட்டு இருக்கான். இத மறைச்சு ஒரு ட்விஸ்ட் இங்க. அவர் வந்தா அப்படி ஆயிரும், இவர் வந்தா இப்படி ஆயிரும். இடையில ஒரு வீடியோ, ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மத கலவரத்தை தூண்டினார் அப்படின்னு ஒரு வீடியோ. நானும் உண்மையாவே இவர் மத கலவரத்தை தூண்டின மாதிரி பேசிட்டாரோ அப்படின்னு சொல்லி அந்த முழு வீடியோவை பாக்குறேங்க. அந்த மனுஷன் சொல்லி இருக்காரு, இந்த கன்னியாகுமரி மாவட்டம் சகோதரர்களா ஒன்னா வாழக்கூடிய பூமி. ஆனா ஒரு சில மத குருமார்கள், ஒரு சில மத போதகர்கள் இவர்களை ஜாதியால மதத்தால பிரிக்கிறாங்க. இந்த மாதிரி பொய்ய சொல்லி பிரிக்கக்கூடிய மத தலைவர்களை, அந்த மதத்தை சார்ந்த மக்களே ஓட ஓட விரட்டி அடிக்கக்கூடிய காலம் விரைவில் வரும். அந்த நாளை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு பாருங்களேன், ஆலயங்கள்ல இவங்க இங்க மத கலவரம் சொல்றாங்கல்ல, கிறிஸ்தவத்துல கலவரம் நடக்கலையா? எங்க மக்களுக்கு பாவம் மன்னிப்பு கொடுக்கக்கூடிய பங்கு தந்தை, ஒட்டுமொத்த மக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அதிகமான மதிப்பிருக்கக்கூடிய பங்கு தந்தை இருக்கக்கூடிய மயிலோடு பகுதியில சமீப காலத்துல ஒரு யோசனை நடந்துச்சு. ஒருத்தரை வந்துட்டு பங்கு ஆலய வளாகத்திலேயே வச்சு வெட்டி கொண்டாங்க. திமுக குண்டர்களும் பங்கு தந்தையும். அங்க கலவரம் இல்லையா? அது தவறு இல்லையா? அவர்களுக்கு அந்த ஓட்டா, இங்க ரவுடிசம் பண்ணக்கூடிய திமுக அவங்க ஓட்டா, மனையை வெட்டி கொள்ளையடிக்கக்கூடிய மனோ தங்கராஜின் கூட்டணிக்கு அவங்க ஓட்டா. ஐயா மனோ தங்கராஜ் வந்தாரு, என்ன மக்களுக்கு நல்லது செஞ்சாரு? ராகுல் காந்தி வர்ற நேரத்துல 15 கோடி செலவு, கலியக்காவிலை முதல் குளித்துறை பாலம் வர சாலை 15 கோடி செலவா? ரோடு போட்டாரு அவரு, பஞ்சர் தான் ஓட்டுனாரு. அந்த சாலை எவ்வளவு கேவலமா இருந்துச்சுன்னு தெரியும். பஞ்சர் ஓட்டுனதுக்கு 15 கோடி செலவு அழிக்க விட்டு கொள்ளையடிப்பது. இங்க இருந்து கடத்தக்கூடிய மலை வளம் மத்திய அரசு ஏங்க இங்க அதானி போட்டு வரும்போது அந்த திட்டம் முதல்ல போனது கேரளா கவர்மெண்ட். கேரளா கவர்மெண்ட் முதல்வர் சொல்றாரு, கம்யூனிஸ்ட் முதல்வர் சொல்றாரு, எங்களுக்கு இயற்கை வளம் ரொம்ப முக்கியம், எந்த மலைகளை நாங்க வெட்ட மாட்டோம்னு அந்த முதலமைச்சர் சொல்றாரு. அதனால குவாரிகள் இங்க வரக்கூடாது, இருக்கிற 3 குவாரி எங்களுக்கு போதும் சொல்லி அந்த திட்டம் தமிழ்நாட்டுக்கு வருது. இங்க இருக்கக்கூடிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் மக்கள் மீது அக்கறை கொண்டவர் தானே, மக்களுக்காக நிற்கிறவர் தானே. அப்ப இவர் என்ன செஞ்சிருக்கணும்? இல்லங்க எங்களுக்கு ஏற்கனவே சில குவாரிகள் இருக்கு, அதுலயே பிரச்சனை இருக்கு, நாங்க இங்க இருக்க மண் அடிக்க மாட்டோம், மழையை உடைக்க மாட்டோம் சொல்லிருக்கணுமா இல்லையா? அவரோட அனுமதியோட தான் நாங்க கேரளால படிக்கிறோம், தமிழ்நாட்டுல தொடர்ந்து விட்டுருக்கோம். முதல் பெட்டி இங்க இருந்து போறது அமைச்சர் மனோ தங்கராஜனுடைய மகன் ரீமோன் வழியா அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு முதல் பெட்டி போகுது. அங்க இருந்து திமுக துரைமுருகனுக்கு போகுது, அங்க இருந்து முதல்வர் ஸ்டாலினுக்கு போகுது. ஒட்டுமொத்த கூடி கலவானீங்க. இவங்களுக்கு மறுபடியும் நம்ம ஆட்சியை கொடுத்து பாராளுமன்ற உறுப்பினராக்கி பார்ட்டி நிறுத்தி விஜயகாந்தை கொண்டு போய் உட்கார வைக்கணும். இதுதான் நம்ம நோக்கமா? இதுக்குதான் இவங்களுக்கு ஓட்டு போடுறோமா? கொஞ்சம் யோசிங்க. இதெல்லாம் விட்டுட்டு இவங்க யுக்தி என்னன்னா, பிஜேபின்னு சொல்லி இந்த மதத்தை சொல்லி நம்மளை பிரிக்கிறது. அந்த பிரிவினைக்கு நம்மளே இத்தனை வருஷமா ஓட்டு போட்டு 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 அவங்க சொன்னதை நம்பணும். ஒன்னே ஒண்ணுதாங்க, நம்ம அண்ணாச்சி நம்ம ஊர்ல உள்ளவர், அவர் இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணப்போ நமக்கு இத்தனை திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. பாஸ்போர்ட் ஆபீஸ்ல இருந்து எல்லாமே நமக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. எத்தனையோ மீனவர்கள் இப்போ சமீபமா 1 வாரத்துக்கு முன்னாடி குளச்சல், நம்ம ஊர்ல குளச்சல்ல இருந்து தூத்துக்குடிக்கு போன 6 கடகு 86 மீனவர்கள் எல்லையை தாண்டி வந்தாங்கன்னு புடிச்சு உட்கார வச்சிருக்காங்க. போன மீன்கள் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள மீனை தூத்துக்குடியில உள்ள யூனியன் வந்து எடுத்து விட்டுட்டாங்க. கொண்டு போன படங்களை உடச்சிட்டாங்க மீனவர்களுக்குள்ளேயே. அந்த பொறுப்பாளர்கள் பாத்தீங்கன்னா
இந்த காங்கிரஸ் டீம், திமுக மீனவர்கள் தானே, உறவினர்கள் தானே, நம்ம சொந்தங்கள் தானே. அவங்களுக்குள்ளேயே சண்டையை எதிர்த்து குடிச்சு வச்சு அந்த இரவு 1 மணி 2 மணிக்கு ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் குளத்தல் ஆபத்தை போய் அந்த உறவினர்கள் வீட்டுல உட்கார்ந்து அழைப்பு கொடுத்து எஸ்பியை கொடுத்து கலெக்டர் கொடுத்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி 104 நாட்கள் ரங்கனாரோட வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்காரு சமீப காலமா, 1 வாரத்துக்கு முன்னாடி. ஆனா அண்ணன் விஜயதசமி அருமையா போய் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வந்தாரு. நான் தான் வீட்டுக்கு கொண்டு வந்தேன். அவர் தான் ஸ்டிக்கர் ஒட்டினாரு. இப்ப 4 வயசாலே நான் தான் கொண்டு வந்தேன் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காரு. ஸ்டிக்கர் ஒட்டுறது மட்டும்தான் விஜயதசமி அண்ணாக்கு தெரிஞ்ச உத்தமமான வேலை. இதே ஸ்டிக்கர் ஒட்டுற வேலைக்கு மறுபடியும் நீங்க கொண்டு போய் அவரை உட்கார வைக்கணும்னா அவரை தேர்ந்தெடுங்க. இல்ல கன்னியாகுமரி மக்கள் தெளிவானவர்கள், நாங்க மத ஜாதின்னு சொல்றவங்க பின்னாடி எல்லாம் போக மாட்டோம், பிரிஞ்சு நிக்க மாட்டோம், எங்களுக்கு மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வரக்கூடிய ஐயா தான் தலைவர் தான் வேணும் நினைச்சீங்கன்னா தாமரை சின்னத்துக்கு உங்க வாக்கு. பெண்கள் எல்லாம் கேட்க வேண்டிய விஷயம் தான். நம்ம எல்லாம் கேட்கோமா? ஃப்ரீ பஸ் நாங்க ஓசி பஸ் தாங்கன்னு, இலவச பஸ் தாங்கன்னு நாங்க கேட்கோமா? ஐயா மு.க. ஸ்டாலின் கிட்ட பெண்கள் நாங்க கஷ்டப்படுறோம் எங்களுக்கு இலவச பேருந்து தாங்கன்னு கேட்டோமா? ஒரு இலவச பேருந்து தந்துட்டு முழுமையா ஒரு பேருந்தைய தராம பெயிண்ட் அடிச்சு லிப்ஸ்டிக் அடிச்ச பஸ்ஸ தந்துட்டு பொன்முடி என்ன சொன்னாரு? ஓசி பஸ்ல தானே போறீங்கன்னு அவ்வளவு கேவலமா பெண்களை பார்த்த இந்த திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணிக்கு தான் உங்க ஓட்டா? உங்க வீட்டு பெண்கள் ஓசி பஸ்ல போறாங்க கேவலப்படுத்துற கட்சிக்கு தான் உங்க ஓட்டா? போடுங்க. இன்னொருத்தர் இப்ப தேர்தலுக்கு போறாரு, துரைமுருகனோட பையன். போயிட்டு முன்னாடி எல்லாம் 1000 ரூபாய் வரல, இப்ப தேர்தல் வர்றதுனால 6 மாசமா 1000 ரூபாய் வருது. குடும்ப பெண்களுக்கு 1000 ரூபாய். எங்க பெண்கள் தகுதியை நாங்க எப்படி காட்டுவோம்? நீங்க சொன்னா கனிமொழியோட பகுதியிலேயே நாங்க சேர்த்து பார்ப்போம். பரியர் ஏதாவது இருக்குன்னா ஜோதிமணி அக்காவுக்கு பகுதி இருக்கான்னு நாங்க பாத்துறோம். எப்படி குடும்ப தலைவர்கள் பகுதியான தலைவர்கள் தான் பல வீடுகளை தந்தீங்க. ஏடி பக்கத்து வீட்டு முருகன் கொண்டாட்டி 1000 ரூபாய் வந்துருச்சு, இங்க சுப்பிரமணி கொண்டாட்டி 1000 ரூபாய் வந்துருச்சு. ஏன் கொண்டாட்டி உனக்கே வரல? அப்ப உனக்கு தகுதி இல்லையா அப்படிங்கிறாங்க பல வீட்டுல. டெய்லி சண்டை 1000 ரூபாய் வரல. இப்படி ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு துரைமுருகனோட பையன் போய் சொல்லுவாரு என்ன தெரியுமா? ஓட்டு கேட்க போன இடத்துல பெண்களை பார்த்து என்ன 1000 ரூபாய் வந்துச்சா, 1000 ரூபாய் வந்துச்சா, பலபலன்னு மின்வீங்க, பலபலன்னு கொதிக்கிறீங்க, பாஸ்போர்ட் போடுறீங்களா, பேரண்ட் போடுறீங்களா? எப்படி 1000 ரூபாய் இவங்க தந்த 1000 ரூபாய்ல நம்ம வீட்டு பெண்கள் பாஸ்போர்டும் பேரண்ட் போட்டுட்டு இருக்காங்க. மானம் கேட்ட கேள்வி இதெல்லாம். இந்த பெண்கள் எல்லாம் வெட்கப்படணும். இவங்க தந்த 1000 ரூபாய் வாங்கி நம்ம மருந்து கடைக்கு போனாலே பத்தாது, காய்கறி கடை வாங்க போனாலே பத்தாது. இவங்க 1000 ரூபாய் தந்துட்டு பலபலன்னு முன்னறீங்க. இவங்களுக்கு தான் மறுபடியும் அவங்க ஓட்டா? தேர்தல் நாடகம், முற்றிலும் தேர்தல் நாடகம். நீட்ட ஒழிப்போம் சூட்சமே ஏன் பாக்கெட்ல தான் இருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். தெரியாம தான் கேட்கிறேன், நீட்டுனால உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு நானும் யோசிச்சேன். முதல்ல இந்த நீட்டு வர்றதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்குள்ள எம்பிபிஎஸ் படிக்கணும்னா 50 லட்சம் ஒரு அமைச்சர் சிபாரிசு இருந்தா போதும் எம்பிபிஎஸ் ஆகிடுவாங்க. முன்னாடி இந்த தகுதி அதுதான். நாட்டை விட எங்ககிட்ட 50 லட்சம் ரூபாய் இருந்தா ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு. இந்த அமைச்சர்கள் ஆட்சியாளர்கள் கொள்ளையடிக்கிறதுக்கு தான் எம்பிபிஎஸ். பணம் இருக்கிறவன் கொடுக்கும், பாவப்பட்டவனுக்கு லட்சங்கள் இருக்கா கொடுக்கறதுக்கு. நீட்டு வந்த பிறகு, தகுதி தேர்வு வந்த பிறகு திறமை உள்ளவனுக்கு தான், மதிப்பெண் எடுத்தவனுக்கு தான். இன்னைக்கு நீட் அறிமுகமான பிறகு இன்னைக்கு உள்ள நிலவரம் எம்பிபிஎஸ் நீட் தேர்வுல முதல் 10 இடத்துல வந்த 4 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். விவசாயியின் பிள்ளை, கூலி தொழிலாளியின் பிள்ளை. முதல் 4 இடமே 10ல 4 இடம் பிடிச்சவங்க நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள். ஏழைகளினுடைய பிள்ளைகள். எவனுக்கும் காசு அடிக்க முடியாது. ஒன்னே ஒண்ணுதாங்க, ஊழல் எல்லாரும் சொல்லுவாங்க, ஊழல் ஒழிக்க ஆட்சியா வரல. அண்ணாமலை வச்சு செஞ்சாருங்க. பொற்குடிக்கு என்னாச்சு? அமைச்சர் செந்தில் பாலாஜி எங்க இருக்காரு? இப்போ ஊழல்வாதி. கரூர்ல அவ்வளவு ஆட்டம் போட்டாரு. கரூர் அவரோட கண்ட்ரோல். இன்னைக்கு ஐயா எங்க இருக்காரு? கொள்ளையடிச்சா இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள பட்டியல் தயாரா இருக்கு. அண்ணாமலையான தயாரா எடுத்து வச்சிருக்காரு. ஒன்னொன்னா
இந்த திமுக வந்து மொத்தமா உள்ள போயிருக்க போது அடித்த காசு. தயவு பண்ணி யோசிங்க. இன்னும் ஊழல் செய்யக்கூடிய, மக்களை போதைக்கு அடிமையாக்கி வச்சிருக்கக்கூடிய, வேலை வாய்ப்பை கொடுக்கிற இதே திமுக பெண்களை இழிவுபடுத்தின திமுக உங்க ஓட்டா இல்ல மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்த குட்டி காமராஜர் என்றாலும் தன்னுடைய வாழ்க்கை முழுமையுமே மக்களுக்காக செலவிட்டவர், அரசியலுக்காக மக்களுக்காக இருக்கக்கூடிய இத்தனை திட்டங்களை 48,000 கோடியை இந்த குமரி மண்ணில் கொண்டு வந்து நலத்திட்டங்களாக செயல்படுத்திய ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு உங்களுடைய ஓட்டாக நீங்க நினைச்சுக்கணும், யோசிச்சுக்கணும். மறுபடியும் 5 வருஷம் கொடுத்துட்டீங்கன்னா விஜயவசம் போய் உட்கார்ந்து தூங்கிட்டு இருப்பாரு, தேர்தல் நேரத்தில் வருவார். ஆனா ஐயா வரும்போது ஹெலிபேட் தளம், மீனவர்களுக்கான பாதுகாப்பு, ஏர்போர்ட், இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ரப்பர் எஸ்டேட்ல இருந்து அதனுடைய ஃபேக்டரிஸ், பல திட்டங்கள் வச்சிருக்காரு, வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா நாங்க செய்வோம். வந்த தேர்தல் நேரத்தில் அவர் இருந்த நேரத்தில் அவர் செஞ்சு காட்டினார். அதை நாங்க தைரியமா சொல்ல முடியும். எங்க அண்ணாச்சி வந்து இந்த மேம்பாலம், குளித்துறை மேம்பாலத்தை தந்தாரு, உங்களுக்கு குளித்துறை பாலத்தை கொண்டு வந்து தந்தாரு. திருநெல்வேலி போய் பாஸ்போர்ட் அப்ளை பண்ற இந்த கஷ்டத்தை மாற்றி நாகர்கோவிலே பாஸ்போர்ட் ஆஃபீஸ் தந்தாரு. மக்கள் மருத்துவ பயன்பெற ஆசாரிபாளையம் மெடிக்கல் காலேஜை கொண்டு வந்து தந்தாரு. எங்க அண்ணாச்சி இதெல்லாம் பண்ணாரு. நாங்க சொல்லி தைரியமா ஓட்டு கேட்போம். இன்னொன்னு சொல்லுவாங்க, சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமியர்களை குறித்து பார்க்கிறோம், அழிக்க பார்க்கிறோம். சிஏஏ சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது கிடையாது. நீங்க பாகிஸ்தான், பங்களாதேஷ் போனீங்கன்னா அங்க கிறிஸ்தவர்கள் மைனாரிட்டியில இருக்காங்க, அடிமைகளா இருக்காங்க. கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள் அங்க சிறுபான்மை மக்களா இருந்து தினம் தினம் சாப்பாடு வழி இல்லாம இருக்காங்க, கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்கள சுதந்திரமா நடமாட இங்க கொண்டு வரப்பட்டதுதான், அந்த மக்களை மீட்டு கொண்டு வரப்பட்டதுதான் சிஏஏ சட்டம். இவர்களுடைய ஆட்சி அங்கப்பட்டிதான் சிஏஏ வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரி. இங்க வந்து எந்த எதிரும் கிடையாது. இது இஸ்லாமியர்களை துரத்துவதற்கான அது அல்ல. தயவு பண்ணி அதை புரிஞ்சுக்கோங்க. பாபர் மசூதியை இழுத்தவங்களுக்கு அவங்க ஓட்டா, அங்க ராமர் கோவில் கட்டம், ஆமாங்க அவங்களுக்கு தான் இங்க ஓட்டு. பாபர் மசூதி வரது முன்னாடி அங்க என்ன இருந்துச்சு? ராமரனுடைய கலன் தான் அது. அங்க நீங்க வந்து பாபர் மசூதியை கட்டினது சரியா? ஏங்க பாபர் மசூதினா அங்க நீங்க அயோத்தி போய் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்னா இருக்காங்க, ஒற்றுமையா இருக்காங்க. அவங்களுக்குள்ள எந்த சண்டையும் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ராமர் கோவில்ல அங்க உள்ள இஸ்லாமியர்களை போய் வழிபாடு நடத்திட்டு இருக்காங்க, அங்க ஒற்றுமை. இவங்க இங்க வந்துகிட்டு இஸ்லாமியரை இடிச்சுட்டாங்க, பாபுரை இடிச்சுட்டாங்க, மசூதியை இடிச்சுட்டாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அங்க என்ன நடந்ததுன்னே தெரியாம இங்க வந்து நம்ம வந்து வாழ்க்கை அவங்களுக்கே கொடுத்துட்டு இருக்கோம். அதை உண்மையை நம்பி இன்னைக்கு இந்த அண்ணனை நான் வெட்டிட்டேன். அந்த ரோஸ் கலர் சட்டை போட்டாங்கன்னா நான் வெட்டிட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தா அந்த அண்ணன் என்னை வெட்ட வந்தாரு, நான் வெட்டிட்டேன், பதிலுக்கு வெட்டுனேன், தற்காப்புக்கு வெட்டுனேன்னு சொன்னா கேச மாத்தி எடுக்கிறதுதான் இன்னைக்கு சட்டம். அப்படியே நியூஸ்ல எடுத்து போவோம் மீடியா. இந்த மீடியாவையும் இங்க வரக்கூடிய பேப்பர் நியூஸை நம்பினீங்கன்னா நாளைக்கு நம்ம கதி, நம்ம பிள்ளைகள் போதிக்க அடிமையாகுது. அதுதான் இன்னைக்கு மீடியா பரப்பக்கூடிய விஷயம். மொத்த சேனலையும் திமுக காங்கிரஸ் விலைக்கு வாங்கி வச்சிருக்கு. அவன் உண்மையை போடுவானா பொய்ய போடுவானா? அதை யோசிப்பாங்க. நியூஸ்ல வர எல்லாம் உண்மை கிடையாது. அங்க நேரில் போய் நீங்க பாத்தீங்களா, இங்க சொல்லுவாங்க அந்த பெண்ணை கற்பழிச்சாங்க, இதை பண்ணாங்க, ஆசீர்வாத தேசெல்லாம் கொண்டு வருவாங்க. இங்க நம்ம மண்ணில நடக்கல. 9 வயசு பொண்ணு இப்ப 1 மாசத்துல 9 வயசு பொண்ணை ரேப் பண்ணி கழுத்தறதுக்கு வந்து நீங்க தமிழ்நாட்டுல நடக்கல. இதெல்லாம் நம்ம விட்டுருவோம். இங்க நடக்குது டெய்லி பெண் பிள்ளைகள் கற்பழிப்பு, 3 வயசு பிள்ளைகள் கற்பழிக்கிறது, 6 வயசு பிள்ளைகள் கற்பழிக்கிறது. இங்க நடக்குது தமிழ்நாட்டுல. இந்த ஸ்டாலின் ஆட்சியில பகத்தறிவு பகலவன்கள் சொல்லுவாங்க, வந்துட்டு கோவில தேங்காவும் உடைப்பாங்க. ஒண்ணு நீ அங்க நிலை இல்லை, எங்க கிட்ட வந்து அங்கேயும் இருக்க மாட்டோம், இங்க இருக்க மாட்டோம். எல்லாரோட ஓட்டம் வேணும். என்ன டிராமா வேணாலும் போடுறதுக்கு ரெடி. மறுபடியும் ஓட்டம் கொண்டு போய் நம்ம அப்படியே ஓட்டணும். நம்ம வந்து தயவு செஞ்சு காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் ஓட்டு போடக்கூடிய உறவாளர்கள் யோசிங்க. முன்னாடி இருந்த காமராஜர் ஆட்சி காலம் மாதிரி, காமராஜர் மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ்ல யாரும் கிடையாது. எல்லாம் பெட்டி கொடுத்து காசு கொடுத்து சீட்டு வாங்குற கூட்டம், கொள்ளையடிக்கிற கூட்டம். காமராஜர் ஆட்சி தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா காமராஜரே புறக்கணிச்சதுதான் இந்திரா காங்கிரஸ். காமராஜரையே பார்த்து ஹூ இஸ் காமராஜர் கேட்டதுதான் இந்திராமா. அப்பத்துல இருந்து காமராஜர் தனியா சுயேட்சையா ஸ்தாபன காங்கிரஸ் தான் நடத்தி வந்தாரு. ஸ்தாபன காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் கிடையாது. அவரோட மறைவுக்கு பின்னாடி இந்த தொண்டர்கள் போய் சேர்ந்ததுதான் இவங்க கிட்ட.
காமராஜருக்காக நீங்க கைது ஓட்டு போடுறீங்கன்னா காமராஜரே புறக்கணிச்சதுதான் இந்த இந்திரா குடும்பத்தினுடைய காங்கிரஸ். அதை யோசிச்சு ஓட்டு போடுங்க. அந்த காமராஜர் ஆட்சியெல்லாம் இவங்களால தர முடியாது. கம்யூனிசம் உயர்ந்த கொள்கை, இருக்கிறதுலே உயர்ந்த கொள்கை ஏற்றுக்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த கம்யூனிசம் இருக்கா? இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் என்ன பண்றாங்க? தேர்தல் வந்தா பெட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க கோபாலபுரத்து வாசல்ல. ஒரு சீட்டா 2 சீட்டா, காசு எவ்வளவு பெட்டி எவ்வளவு. இந்த கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு தான் நீங்க பார்த்து ஓட்டு போடுறீங்களா? இப்ப அந்த கம்யூனிசம் காங்கிரஸ் இருக்கா? யோசிச்சு நம்ம அண்ணாச்சிக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க. ஏன்னா மறுபடியும் நீங்க ஓட்ட கொடுத்து விஜயசந்த கொண்டு உட்கார வச்சீங்கன்னா அடுத்த தேர்தலுக்கு தான் அவரை நீங்க பார்க்க முடியும். ஆனா நமக்கான நலத்திட்டங்களை கொண்டு வர்றதுக்கு மத்தியிலையும் மோடி, இங்கேயும் மோடியுடைய ஆட்சிங்கிறப்போ நமக்கான திட்டங்கள் எளிமையான முறையில நடக்கும். பல வேலை வாய்ப்புகளை நம்ம பெருக்க முடியும். இந்த திருட்டு திராவிட குடும்பத்துக்கு பாலம் புகட்டணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அந்த வாய்ப்பை தாமரை சின்னத்துக்கு கொடுங்க. ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கொண்டு வந்த நலத்திட்டங்களை யோசிச்சு நீங்க அந்த வாக்கு செலுத்துங்க. அவர் கொண்டு வந்த திட்டங்களை சொல்லிதான் நாங்க ஓட்டு கேட்கிறோம். மோடியா செஞ்ச நலத்திட்டங்களை வச்சுதான் நாங்க ஓட்டு கேட்கிறோம். இங்க குமரியில எந்த மத கலவரம் இதுவரை நடக்கல. இந்த 10 வருஷ ஆட்சியில கன்னியாகுமரி மாவட்டத்திலேயோ தமிழ்நாட்டிலேயோ மோடியை ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த ஒரு இழப்பையும் நம்ம சந்திக்கல. இந்த பொய் கூட்டர்களுடைய வார்த்தையை கேட்டு மறுபடியும் இவங்க நம்மள வாழ்க்கையை மேம்படுத்துவாங்க, காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி தன்னாவளத்துல தொகையை வச்சு எங்களையும் நடுத்தரவுல நிப்பாட்டாதீங்க. அத்தனை இளைஞர்களும் வீதியில தான் நிற்கிறோம். எங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான், அடிப்படை வசதி இல்லாத இடம் இன்னைக்கும் இந்த விளவங்கோடு மண்ணில் இருக்கு. வலியலான ஒரு பகுதிங்க கடையாளமோட பேராட்சி விசாரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். 80 வருஷமா கரண்ட் கிடையாது 200 குடும்பங்களுக்கு. பாம்பு வந்தா தெரியாது, யானை வந்தா தெரியாது, காட்டு பகுதி. இந்த ஆட்சியாளர்கள் இதுவரைக்கும் அவங்களை கண்டுக்கல. அதை நாங்க சரி பண்ணணும்னு வந்து நிக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்கள் எனக்கு ஏராளம் இருக்காங்க இந்த விளவங்கோடு தொகுதியில், அடிப்படை வசதியே இல்லாம. அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும்னா விஜயவசந்துக்கு ஓட்டு போட்டு வைக்கிறதுனால வராது, காங்கிரஸ் கொண்டு போய் உட்கார வைக்கிறதுனால நடக்காது. ஆளும் கட்சி மோடி அவர்களுடைய ஆட்சி. அதே வழி ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நல்ல திட்டங்களை நமக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. மறுபடியும் அந்த வாய்ப்பை கொடுத்தா நிச்சயம் நாங்க செய்வோம். மக்களுக்காக என்னைக்கும் இந்த காலத்துல நிற்போம். தாமரை சின்னத்துக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க. ஜாதியா மதமா தயவு செஞ்சு இனிமே பிரிஞ்சு நிற்காதீங்க. பழைய கம்யூனிஸ்டும் பழைய காங்கிரஸும் இப்ப கிடையாது, அது அழிஞ்சு போய் பல வருஷம் ஆச்சு. மறுபடியும் அவங்களை தேர்ந்தெடுக்காதீங்க. தாமரை மைக்கோ